Hi friends, இந்த புது வீடியோவில் உங்களை பார்க்கலாம் சந்தோஷம். ஸோ நம்ம இந்த ககுன் சீரீஸில் இந்த 5th லெசனில் உங்களை பார்க்கலாம் சந்தோஷம். ஸோ நம்ம இதுக்கு முன்னாடி அந்த குவார்ட்டர் நோட் 8th நோட் எக்ஸசைஸ்லாம் பார்த்துட்டு இருந்தோம். ஸோ இன்றைக்கி அதோட தொடர்ச்சியாக இன்னும் கொஞ்சம் சில எக்ஸசைஸ் இந்த குவார்ட்டர் நோட் 8th நோட் பேட்டர்ன்ஸ் வச்சு நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த லெசன்ஸ் உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த லெசன்ஸ் பற்றி நீங்கள் என்ன ஃபீல் பண்ணுறீங்க கீழே கமெண்ட்டில் போடுங்க. வேறு என்ன லெசன்ஸ் நீங்கள் கவுன்லேருந்து லேர்ன் பண்ண நினைக்கிறீங்க அப்படின்றது உங்கள் சஜஷன்ஸ் என்னவோ அதையும் கீழே கமெண்ட்டில் போடுங்க. நம்ம ஃபர்தராக நம்ம லெசன்ஸ் ப்ரொசீட் பண்ணும்போது நம்ம அதுக்கேற்ற மாதிரி நம்ம நெக்ஸ்ட் லெசன்ஸ் பிளான் பண்ணிட்டு எடுத்துகிட்டு போகலாம். சரிங்களா? ஸோ இன்றைக்கி நம்ம அதே குவார்ட்டர் நோட் 8th நோட் பேட்டர்ன்ஸில் வச்சு நம்ம சில இன்னும் கொஞ்சம் வேறு எக்ஸசைஸ் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ஃபஸ்ட் எக்ஸசைஸ் இன்றைக்கி நம்ம ஒர்க் அவுட் பண்ண போகிற ஃபஸ்ட் எக்ஸசைஸ் உங்களுக்கு வந்திருக்கும். ஸோ அதே குவார்ட்டர் நோட் 8th நோட்ஸ் தான். ஆனால் அகெயின் அந்த ஹேண்ட் பேட்டர்ன் மட்டும் நம்மளுக்கு மாறப்போகுது. சரிங்களா? ஸோ இப்போ இதில் என்ன ஹேண்ட் பேட்டர்ன் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரைட் லெஃப்ட் ரைட் லெஃப்ட் ரைட் லெஃப்ட். ஓகே, கொஞ்சம் மாறுது. நம்ம இதுக்கு முன்னாடி போன லெசனில் பார்த்தீங்கன்னா ரைட் லெஃப்ட் லெஃப்ட் ரைட் லெஃப்ட் லெஃப்ட் இருந்துச்சு, இல்லாட்டி லெஃப்ட் ரைட் ரைட் லெஃப்ட் ரைட் ரைட் இருந்துச்சு, இல்லாட்டி ரைட் ரைட் லெஃப்ட் ரைட் ரைட் லெஃப்ட் அப்படின்ச்சு. ஸோ இது பார்த்திங்கன்னா ரைட் லெஃப்ட் ரைட் லெஃப்ட் ரைட் லெஃப்ட் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். நம்ம ஸ்லோவாக ட்ரை பண்ணால் கண்டிப்பாக சொல்லலாம். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு அதேமாதிரி ரைட் ஹேண்ட் பேஸில், தென் லெஃப்ட் ரைட் இப்போ ஸ்னாரில், இப்போ திருப்பி லெஃப்ட் ஹேண்ட் வந்து நம்மளுக்கு பேஸ் போகுது, இப்போ ரைட் லெஃப்ட் ஸ்னாரில். ஓகே, ரெண்டுமே கொஞ்சம் மாறி மாறி வருது. அதனால கூட கொஞ்சம் ஸ்லோவாக பண்ணிங்கன்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். சரியா? ரைட் லெஃப்ட் 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 ரைட் லெஃப்ட். சரிங்களா? ஸோ அதே கவுண்ட்டு தான். 1 2 and 3 4 and 1 2 and 3 4 and தான். ஓகே, இன்னும் ட்ரை பண்ணி பார்ப்போம். 1 2 and 3 4 and 1 2 and 3 4 and 1 2 and 3 4 and 1 2 and 3 4 and. ஓகே, நல்லா ஸ்லோவாக பண்ணுங்கள். ஸ்லோவாக பண்ணிவிட்டு நீங்கள் ஸ்பீட் எடுத்திங்கன்னா ஈஸியாக இருக்கும். ஸோ எடுத்தோடனே ஸ்பீடு போகாதீங்க. ஏன் திருப்பி திருப்பி இதை சொல்லணும்னா நிறைய பேர் எடுத்தோடனே ஃபாஸ்ட்டாக போகணுன்னு நினைப்பாங்க. இது என்ன ஈஸியான பேட்டர்ன் தானே இதுன்னு நினச்சிட்டு ஃபாஸ்ட்டாக போகணும்னு நினைப்பாங்க. ஸோ அந்த தப்பு தயவுசெய்து பண்ணாதீங்க. ஸ்லோவாக பண்ணுங்கள், ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு. சரிங்களா? இப்போ நெக்ஸ்ட்டு செகண்ட் ஒன் இப்போ நம்ம அடுத்து பார்க்க போகிறோம். ஸோ இந்த நோட்ஸ்லாம் உங்களுக்கு ஸ்க்ரீனில் ஒன்று ஒன்றா அடுத்த எக்ஸசைஸ் காமிக்கும்போது உங்கள் ஸ்க்ரீனில் வரும். சப்போஸ் நீங்கள் பார்க்கும்போது சின்னதாக இருக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அப்புறமா கூட ஜூம் பண்ணி பார்த்து ஏதோ ஒரு நோட் புக் எல்லாம் நோட் பண்ணி இந்த எக்ஸசைஸ் ப்ராக்டிஸ் பண்ணலாம். இல்லை அப்படி சப்போஸ் உங்களுக்கு நம்ம ஒவ்வொரு நாளும் பார்க்குற லெசன்ஸோட நோட்ஸ் உங்களுக்கு வேணும்னா எனக்கு மெயில் பண்ணுங்கள். என்னோடய மெயில் அட்ரஸ் கீழே இருக்கும். அதுக்கு நீங்கள் மெயில் அனுப்பிச்சிங்கன்னா உங்களுக்கு அந்த லெசன்ஸ் ஒவ்வொரு நாள் நம்ம பார்க்க உங்களுக்கு லெசன்ஸ் நல்லா அனுப்புவேன். சரிங்களா? ஸோ நீங்கள் ஒரு பிடிஎஃப் வந்து நீங்கள் ப்ரிண்ட் அவுட் அந்த மாதிரி எடுத்து வச்சுக்கிட்டிங்கன்னா கூட ஃபர்தராக நம்ம லெசன்ஸ் ப்ரொசீட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஓகே, இப்போ நெக்ஸ்ட் ஒன் நம்ம பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட் ஒன் அகெயின் அதே மாதிரி தான் 1 and 2 3 and 4. சரிங்களா? ஸோ இப்போ இதுக்கு நம்ம முன்னாடி பார்த்ததெல்லாம் 1 2 and 3 4 and அப்படி வந்துச்சு. இப்போ அந்த ரெண்டு 8th நோட்டுமே நம்ம 1லேயும் 3லேயும் போட போகிறோம். சரிங்களா? 1 and 2 3 and 4 1 and 2 3 and 4 டட்டா டட்டா. இது ஒரே டிஃப்ரென்ஸ் தான். அதுக்கும் ஒரே டிஃப்ரென்ஸ் தான். இப்போ நம்ம திருப்பி ட்ரை பண்ணி பார்ப்போம். ஸோ 1 and அது ரெண்டுமே ரைட் ஹேண்டில் இருக்குது, அதுவும் பேஸில் இருக்குது. சரிங்களா? 1 and இப்போ 2 வந்து லெஃப்ட் ஹேண்டு ஸ்னாரில் இருக்குது 2, தென் அகெயின் 3 and பேஸில் 3 and தென் அகெயின் 4 ஸ்னாரில். ஓகே, அப்போது 1 and 2 3 and 4 1 and 2 3 and 4 1 and 2 3 and 4 1 and 2 3 and 4. அவ்வளோதான், ரொம்ப சிம்பிள் தான். இப்போ இன்னும் கொஞ்சம் நம்ம ஸ்லோவாக பண்ணிவிட்டு கொஞ்சம் ஸ்பீட் எடுத்து பார்ப்போம். சரிங்களா? 1 and 2 3 and 4 1 and 2 3 and 4 1 and 2 3 and 4 1 and 2 3 and 4. ஓகே, ஃபைன், ரொம்ப ஈஸி.
அதே மாதிரி எயித் நோட்ஸ் வந்து எந்த இடத்துல அது எயித் நோட் வருதுன்னு கொஞ்சம் பார்த்துக்கோங்க. ஏன்னா அதுக்கு முன்னாடி நம்ம போன லெசன்லேயும் இந்த லெசனில் நம்ம ஃபஸ்ட்டு பார்த்த எக்ஸசைஸில் வந்து செகண்ட் அண்ட் ஃபோர்த்து கவுண்ட்டில் நம்மளுக்கு எயித் நோட் இருந்துச்சு. ஆனால் இதில் வந்து நம்மளுக்கு ஃபஸ்ட் அண்ட் தேர்டு கவுண்ட்டில் நம்மளுக்கு எயித் நோட் வருது. ஸோ அது மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பண்ணுங்கள். லாஸ்ட் இப்போ ஒன்று பார்க்க போகிறோம், அதையும் நான் இப்போ சொல்லிடுறேன், நீங்கள் அப்புறமா ஸ்லோவாக நீங்கள் ட்ரை பண்ணலாம். சரிங்களா? ஸோ இது அகைன் தான் அதே மாதிரி தான் சேம் 1 and 2 3 and 4. ஆனால் இது பேட்டர்ன் வந்து மாறுது. நம்ம போனது பார்த்ததோட அப்படியே ரிவர்ஸ். இது போனது வந்து ஆர்ஆர்எல் ஆர்ஆர்எல் வந்துச்சு. இங்கே வந்து நம்மளுக்கு எல்எல்ஆர் எல்எல்ஆர் அப்படி வரப்போகுது. சரிங்களா? ஸோ இந்த ஹேண்ட் பேட்டர்ன் மாற்றுறது மூலமாக தான் நம்ம நிறைய எக்ஸசைஸ் லேர்ன் பண்ண முடியும். ஸோ வேரியஸ் ஹேண்ட் பேட்டர்ன் நம்ம லேர்ன் பண்ணுறதுனால அது வேரியஸ் சாங்ஸில் நம்ம எப்படி அது டிஃப்ரெண்ட்டாக பேஸ்க்கும் ஸ்னாருக்கும் எப்படி அது எடுத்துகிட்டு போகணும், அந்த ஒரு கம்ஃபர்ட் ஜோன் உங்களுக்கு வரதுக்காக தான் நம்ம ஃபஸ்ட்டு இந்த எக்ஸசைஸ் நம்ம ப்ராக்டிஸ் பண்ணிக்கிறோம். ப்ராக்டிஸ் பண்ணால் நெக்ஸ்ட்டு ஃபர்தர் ப்ரொசீட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். சில பேருக்கு ஒரு டவுட் இருக்கும், நீங்கள் எந்த டெம்போ வரைக்கும் இதில் ரீச் பண்ணணும் அப்படின்னு. ஏன்னா ஸ்லோவாக வாசி எடுக்கிறோம், கொஞ்சம் ஸ்பீட் எடுக்கிறோம், அந்த ஸ்பீடு போதுமா, இன்னும் கொஞ்சம் ஸ்பீடு ஃபர்தராக ப்ரொசீட் பண்ணணுமா, அந்த மாதிரி உங்களுக்கு டவுட்ஸ் இருந்துச்சுன்னா உங்களால் எந்த டெம்போ மேக்ஸிமம் ரீச் பண்ண முடியுதுன்னு பாருங்கள். அதுவும் ஒரு 150 அந்த மாதிரி. இப்போ நார்மல் ஒரு 4/4 டைமிங்னா ஒரு 150 180 வரைக்கும் நீங்கள் ரீச் பண்ண பாருங்கள். ஸோ நீங்கள் ஆனால் ஃபஸ்ட்டு எடுத்தோடனே 100 ஒரு நாளும் ஒரு 10 பிபிஎம்மாக இன்க்ரீஸ் பண்ணி 110 120 அப்படி 10 பிபிஎம் இன்க்ரீஸ் பண்ண கஷ்டமாக இருந்துச்சுன்னா 5 பிபிஎம்மாக 105 110 115 120. ஸோ இந்த கவுண்ட்ஸ் நான் சொல்லிட்டு இருக்கிறேன். ஓகே, மெட்ரோனோம் உங்களுக்கு தெரியும், மோஸ்ட்லி எல்லாருக்கும் தெரியும், நம்ம சேனல் ஃபாலோ பண்ணிட்டுருக்கோம், உங்களுக்கு தெரியும். ஸோ மெட்ரோனோம் பற்றி உங்களுக்கு வேறு டவுட்ஸ் இருந்துச்சுன்னா சேனல் ஒரு வீடியோ இருக்குது, மெட்ரோனோம் அப்படி நம்ம ஆப்ரேட் பண்ணோம், அது கூட எப்படி வாசிக்கணும் அப்படின்ற ஒரு வீடியோ பேடுக்கு போட்டிருக்கிறேன். ஸோ நீங்கள் அதை ஜஸ்ட் ஒரு ரெஃபரன்ஸ்க்காக நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அந்த வீடியோ வச்சு நம்ம இந்த ககுன் ப்ராக்டிஸ் பண்ணும்போது எப்படி நம்ம மெட்ரோனோமோட போட்டு ப்ராக்டிஸ் பண்ணணும் அப்படின்ற உங்களுக்கு ஐடியா வரும். சரிங்களா? ஸோ இப்போ லாஸ்ட் ஒன்று ஜஸ்ட்டு சிம்பிளாக சொல்லிடுறேன், நீங்கள் இதை ஒரு ஹோம்ஒர்க்காக எடுத்து நீங்கள் இதை ட்ரை பண்ண போகிறீங்க. சரியா? ஸோ அகெயின் 1 and 2 3 and 4 வருது. ஆனால் இந்த தடவை நம்மளுக்கு லெஃப்ட் ஹேண்டில் வருது. 1 and 2 3 and 4 அவ்வளோதான், சிம்பிள். ஓகே, 1 and 2 3 and 4 லெஃப்ட் லெஃப்ட் ரைட் லெஃப்ட் லெஃப்ட் ரைட். ஓகே, இவ்வளோதான். இந்த லாஸ்ட் எக்ஸசைஸ் மட்டும் கொஞ்சம் டஃப்பாக இருந்துச்சுன்னா, ஏன்னா லெஃப்ட் ஹேண்ட் லீட் பண்ணுறது எப்பயுமே கொஞ்சம் டஃப்பாக இருக்கும் ரைட்டோட. ஸோ நீங்கள் இதை ஒரு ஹோம்ஒர்க்காக எடுத்து ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஸோ மறக்காமல் தொடர்ந்து இந்த லெசன்ஸ் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள், ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். டெய்லி லெசன்ஸ் பார்க்குறது மட்டும் இல்லாமல் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். மற்ற லெசன்ஸ் பற்றி உங்களுக்கு எதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட்ஸில் போடுங்க. நீங்கள் இன்னும் உங்களுக்கு எந்த மாதிரி லெசன்ஸ்க்காக உள்ள வேணும் அப்படின்றத கீழே கமெண்ட்டில் போடுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் இந்த குவார்ட்டர் நோட் எயித் நோட் பற்றி கண்டினியூஸாக பார்க்குறதுல லாஸ்ட் 2 எக்ஸசைஸ் இருக்குது, அது மட்டும் பார்த்துட்டு அடுத்து 3-4 பேட்டர்னுக்கு நம்ம போக போகிறோம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வீக்கில் ஒரு புது டாப்பிக்கோட உங்களை பார்க்குறேன். தேங்க்யூ, பாய்.